எங்கள் அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். அதனால் மனசாட்சியோடு நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். நீ காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட எங்கள் மருத்துவரை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்றைக்கி நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் எழுந்திரிப்பேன். இப்படி என்னை பார்த்து, எங்கள் கட்சியை பார்த்து, எங்கள் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கள்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்கிறாரு, அவர் துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். யார் யாரோ பேசுவாங்க, எப்படி பேசுனா கூட நான் குறை சொல்லவே இல்லை. இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றம் பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க. உனக்கு மானம் இல்லையா, ரோஸ் இல்லையா, இப்படி பேசுகிறாரு, வாயை மூடிட்டு பேசாது இருக்கிறாரு, பேசாமல் இருக்கிறியான்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னுடைய ஆசை. அவர் சொல்கிற செய்தி வெளியில் போகுது. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால கூட நினைக்கல.